காங்கிரஸ் கட்சியோட நிலைமை ரொம்ப பாவம். அதான் எங்களுக்கே தெரியுமே, தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி குசும் பிடிச்ச நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் சொல்லலை பாவம்னு, வேற ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் யார்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அதே காமராசர் ஐயாவை பற்றி பேசின கருத்து தொடர்பாக தான் இவரும் பேசியிருக்கார். காமராசர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவரை பற்றி இப்படி பேசியிருக்காங்களே, இந்நேரத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் கொதிச்சேர்ந்துருக்க வேணாம். ஆனால் இல்லையே, ஓட்டுக்காக ஒட்டி பொழைச்சுன்னுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். நேற்று ட்விட்டர் பக்கத்துல கூட முரசொலி நாளிதழ்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எப்படி எல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா வந்து நம்ம அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இப்பதான் நம்ம தலைவர் சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு விசிகே சொல்றாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டி பெருத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்?